நேற்று வந்து நான் வந்து ஒரு பராசக்தி படத்தினுடைய வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி நான் விசிட் பண்ணுறேன். வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி நான் விசிட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நான் போடுறேன். ஓகேங்களா? அதில் ஒரு ஃபோட்டோ கிடையாது ஒரு கமெண்ட் இருக்குது எனக்கு. ஓகே, நீ வந்து இவனுக்கு கைக்கூலி இவனுக்கு கைக்கூலி அப்படின்லாம் ஒருத்த கமெண்ட் போடுறான். ஓகே, அவன் யார்? உனக்கு என்னை பற்றி இன்னும் தெரியும் அதானே? கரெக்ட். ஓகே, அவனுக்கு ஏதாவது ஒரு புரிதல் இருக்கா? அது கமெண்ட் பண்ணுறான்ல, எனக்கு வந்து நீ கைக்கூலி அதனால தான் இப்படி போடுற. நான் பராசக்தி இந்த படத்தை தான் அப்ரிஷியேட் பண்ணேன். நான் எந்த ஒரு நீ ஒரு திராவிடியன்னு அதனால தான் நீ வந்து இந்த படத்தை பாராட்டுறீங்கன்னா சொன்னேன். என்னடா திராவிடியனா? ஏன் சுதா கோங்கரா எடுத்த ஒரு 1965 நடந்த ஒரு நிகழ்வு பற்றியான ஒரு படம். ஓகே, அது வந்து எனக்கு வாழ்வியலாக ரொம்ப என்ன சொல்கிறது, இந்தி திணிப்புக்கு எதிராக. இந்தி திணிப்பு தான் எதிராக, இந்தி லாங்குவேஜ் எதிராக கிடையாது. திணிப்பு வேறு, லாங்குவேஜ் வேறு. ஓகே, நம்ம திரிக்க தான் வேணாம் சொன்னமே தவிர நான் ஹிந்தி தெரியும், எனக்கு ஹிந்தி நல்லா பேசுவேன், நான் ஹிந்தி எல்லாம் இது பண்ணுவேன். அப்போது எனக்கு ஹிந்தி எதிர்ப்பாளனா நான் கிடையாதுல்ல. எனக்கு ஹிந்தி பிடிக்கும், நான் ஹிந்தி படங்களை அவ்வளோ படம் பார்த்துருக்கேன், இவ்வளோ படங்களை பார்த்துட்ருக்கேன் ரெகுலராக. ஸோ திணிப்பு வேறு. எனக்கு ஹிந்தி படித்தா தான் உன்னால் இப்போது திடீர்னு ஒரு கமெண்ட் வந்து எனக்கு ஹிந்தியில் வந்துன்னா எனக்கு என்ன ஆகும்? டிஸ்டர்ப் ஆகும்ல. என்னடா இது, எனக்கு தெரியாத ஒரு மொழி எதுக்கு எனக்கு திணிக்கிற? இங்கிலீஷில் கூட நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில் கூடன்னு நினைப்பேனா இல்லையா? ஸோ திணிப்புக்கு எதிராக தான் நம்ம பேசுகிறோமே தவிர ஹிந்திக்கு எதிராக கிடையாது, மொழிக்கு எதிராக கிடையாது. ஓகே, அப்படி இருக்கும்போது அவன் கமெண்ட் போடுறான், நீ வந்து ஒரு திராவிடியனு, நீ வந்து கைக்கூலி அப்படின்னு போடுறான்னா அந்த கமெண்ட்டுக்கு வர. அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு சோஷியல் மீடியா கிடைச்சது கமெண்ட் போடணும்னு போடுறான். அப்போது உனக்கு எந்த ஒரு புரிதலும் கிடையாது, எந்த ஒரு ரெஸ்பெக்டும் கிடையாது.